This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part time job, perfect for students, homemakers, job seekers. Use your free time to earn. No fixed hours work at your convenience. Just share and publish content. A simple task, no ceiling or no referrals. Have a Facebook, Instagram, or YouTube account, you are already eligible. And daily income with instant payouts start from day one. Send your name and qualification on WhatsApp number to 9994104160 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உலகத்தில் ஒரு நதி கூட இல்லாத 8 நாடுகள் இருக்குது. அது எந்தெந்த நாடுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த நாடுகள்னு பார்க்கலாம். எந்த ஒரு நாட்டோட பொருளாதாரத்துலேயும் ஆறுகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆறுகள் நன்னீரோட முக்கிய ஆதாரமாக ஆறுகளையும் ஆறுகளை சுற்றி இருக்கிற மண்ணையும் வளப்படுத்துது. நம்ம முதலாவதாக பார்க்க போகிற நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியா போன்ற முன்னேறின நாட்டில் நதிகளே இல்லைங்கிறது அதிர்ச்சி அளிக்குதுங்க. அதுவும் மிகப்பெரிய பரப்பளவில் அதை நிரந்தரமாக நதி இல்லாத மிகப்பெரிய நாடாக ஆக்கியிருக்குது. ஆறுகளுக்கு பதிலாக இந்த நாடு நிலத்தடி நீர்நிலைகளையே சார்ந்திருக்குது. மேலும் தண்ணீரை உப்பு நீக்கம் செய்வது போன்ற சிக்கலான செயல்முறைகளையும் செய்து இருந்தாலும் இது வாடிஸ் என்று அழைக்கப்படும் பல ஆற்றுப்படுக்கைகளை கொண்டிருக்குதுங்க. இது தவிர இங்கு சிறந்த நீர் மறுபயன்பாட்டு முறையும் இருக்கு. இதன் காரணமா நீர் பற்றாக்குறை திறம்பட கட்டுப்பட்டு வருதுங்க. நம்ம 2வதா பார்க்க போறது குவைத். அரேபியாவை போலவே குவைத்திலையும் நதிகள் இல்லை. இந்த பகுதியில் மழைப்பொழிவு ரொம்பவே குறைவு. மேலும் பாலைவன நிலப்பரப்பு காரணமாக மேற்பரப்பு நீர் ஓட்டம் இல்லாததால் ஆறுகள் உருவாகுவதை சாத்தியமற்றதாக்கி இருக்குதுங்க. குவைத் தனது நீர் தேவைகளுக்கு கடல் நீரை நம்பியிருக்கு. இங்கும் கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு குடிக்க தகுந்ததாக மாற்றப்பட்டு வருது. மற்ற நாடுகளைப் போலவே இங்கும் உப்பு நீக்கம் பயன்படுத்தப்படுதுங்க. 3வதா நம்ம பார்க்க போகிறது கத்தார். கத்தார் நாட்டில் நதி ஆதாரங்களே இல்லை. இது முற்றிலும் உப்பு நீக்கம் மற்றும் நிலத்தடி நீரை சார்ந்திருக்குது. கத்தார் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஒரு சிறிய தீபகற்ப நாடு. வறண்ட காலநிலையையும் பாலைவனம் போன்ற நிலப்பரப்பும் மற்றும் குறைந்த மழைப்பொழிவும் ஆறுகள் உருவாகுவதை சாத்தியமற்றதை ஆக்கி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கத்தார்ல குறைந்த நீர் வளங்களும் இருக்கு. இந்த நாடு தனது நீர் தேவைகளுக்கு கடல் நீர் மற்றும் நிலத்தடி நீரையே பெரிதும் நம்பி இருக்குது. நாட்டில் சில தற்காலிக நீர்வழிகள் இருக்கு. அவை அரிதான மழைப்பொழிவு நிகழ்வுகளின் போது மட்டுமே பாயும். ஆனா இவை நிரந்தர நதி அமைப்புகள் இல்லைங்க. நம்ம 4வதா பார்க்க போறது வாட்டிகன் நகரம். உலகின் மிகச்சிறிய சுதந்திர நகரம் வாட்டிகன் நகரம். இது 49 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மட்டுமே கொண்டு இருக்குது. இங்கு ஆறுகள் அல்லது இயற்கை நீர்நிலைகள் இல்லை. இந்த நாடு இத்தாலியில நீர் விநியோக அமைப்பை சார்ந்திருக்கு. வாட்டிகன் நகரத்துக்கு நீர் விநியோகம் இத்தாலியிலிருந்து மட்டுமே வருதுங்க. ஏனெனில் இங்கு இயற்கை நீர் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. இதனால அந்த சிறிய நாடு தனது தண்ணீர் தேவைகளுக்கு அண்டை நாட்டை சார்ந்திருக்க வேண்டியிருக்குதுங்க. நம்ம 5வதா பார்க்க போறது ஓமன். ஓமன் அரேபிய தீபகற்பத்தின் தென்கிழக்கு கடற்கரையில அமைஞ்சிருக்கு. ஓமனில் நிரந்தர நதி எதுவும் இல்லை. இருப்பினும் மழைக்காலத்துல தண்ணீர் நிரம்பி ஆறுகளாக மாறும். பல பள்ளத்தாக்குகள்ல இருக்குதுங்க. தண்ணீரை சேமிக்கவும் நீர் பற்றாக்குறையை நிர்வகிக்கவும் இந்த நாடு பாரம்பரியமான பாலஜ் நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துது. நம்ம 6வதா பார்க்க போறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். மற்ற நாடுகளைப் போலவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆறுகள் இல்லை. இது வறண்ட காலநிலையை கொண்ட ஒரு பகுதி. இங்குள்ள நிலப்பரப்பு பெரும்பாலும் பாலைவனமா இருக்கு. சில கடலோர பகுதிகள் ஆறுகள் உருவாகுவதற்கு உகந்தவையா இல்லை.
ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஆண்டுதோறும் மிக குறைந்த மழைப்பொழிவு கிடைக்கிறது. இதனால் ஆறுகள் உருவாகுவது சாத்தியமில்லை. இங்கு ஆறுகளுக்கு மாற்றாக செயற்கை ஏரிகள் இருக்குதுங்க. மேலும் நாடு அதன் நீர் தேவைகளுக்கு கடல் நீரையே பெரிதும் நம்பி இருக்குதுங்க. நம்ம 7ஆவதா பார்க்க போகிறது மாலத்தீவுங்க. மாலத்தீவு 1000க்கும் மேற்பட்ட சிறிய தீவுகளால் ஆனது. ஆனால் இங்கு ஆறுகள் எதுவுமே இல்லை. இருப்பினும் கடல் மட்டம் உயர்ந்து வர்றதுனால இங்குள்ள நன்னீர் ஆதாரங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்குதுங்க. இந்த நாடு தனது நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கு. மழைநீர் சேகரிப்பு, உப்பு நீக்கம் மற்றும் பாட்டில் தண்ணீர் மூலம் மாலத்தீவுகள் அதன் நீர் தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்குதுங்க. நம்ம 8ஆவதா பார்க்க போகிறது பக்ரைன். பக்ரைனில் இயற்கையான ஆறுகள் இல்லை, ஆனால் பல வகையான நிலத்தடி நீர் ஆதாரங்கள் மற்றும் நீர் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் கிடைக்குது. இருப்பினும் இந்த நீர் குடிப்பதற்கு போதுமானதாக இல்லாததால் கடல் நீர் இங்கு சுத்திகரிக்கப்பட்டு பயன்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.